வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகால வைரவே பைரவரப்படம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவி சரணம், காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியார் திருப்பாரமப்படம் சரணம், காசி தேவரி தோத்தரு கிளராமநகுரி திருப்பாரமப்படம் சரணம், பரம சிரமம் வீரஸ்ரீ நரரி பாபாஜி திருடைய அப்படம் சரணம். ஓம் ஸ்ரீம் கால பைரவாய் கடாச்சம், ஓம் ஐம் சரண பைரவேஸ்வரி, ஓம் கிரீம் யோகபேஷபுஜம் சங்குரு பைரவாய் மங்கலம், ஓம் ஸ்ரீம் கிரிமாய் ஜெகன்மாதா பிதா பரம சிரமம் பைரபைரவம் திருடைய அப்படம் சரணம். ஓம் கிரீ நம சிவாய பைரவ சிவம். இன்னைக்கு தேதி வந்து 22ஆம் தேதி 7ஆம் மாதம் 2/25 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி திதி வந்து துவாதசி திதி. நட்சத்திரம் வந்து மிருகசீர நட்சத்திரம். இரவு மணி 10:24 PM வரைக்கும் மலேசியா நேரப்படி இன்றைக்கி மிருகசீர நட்சத்திரம் இருப்பது ரொம்ப விசேஷம். வருகின்ற 24ஆம் தேதி 7ஆம் மாதம் வியாழக்கிழமை. அன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை, ரொம்ப விசேஷமான நாள். இந்த ஆடி அமாவாசைக்கு எல்லாரும் வந்து தர்ப்பணம் காரியங்கள் கண்டிப்பாக செய்யணும். சர்ப்பணம், சிராத்தம், நம்ம குரூப்பில் எல்லாம் சொந்தமாக கற்றுக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களும் தயவுசெய்து 30 பிண்டம் பிடிச்சி சிராத்தம் செய்யுங்க. சிலர் வந்து வசதி உள்ளவங்க ஹோமங்கள் செய்வாங்க. அது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த ஆடி மாதம் அமாவாசை, மகாலய பட்சம் சொல்லப்பட புரட்டாசி மாதம் வர அமாவாசை திதி, அதே மாதிரி தை அமாவாசை திதி, இதெல்லாம் வந்து இந்த 3 மாதத்தில் வர அமாவாசை திதியில் நம்ம செய்கிற இந்த சிராத்தம், தர்ப்பணம், இரண்டாவது வந்து இந்த திலா யாகம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய குடும்பத்தில் 96 வகை தர்ப்பண காரியங்கள், சிராத்த காரியங்களுக்கெல்லாம் வந்து அது பூர்த்தியாகும்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ குடும்பத்தில் வந்து சில பேர் துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க. சிலர் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க சொன்னால், கல்யாணம் பண்ணாமே அவங்க இறந்துருப்பாங்க. அது வந்து சாஜம் அடைஞ்சிருப்பாங்க. அது வந்து சன்னியாசிகளுக்குள்ள தர்ப்பணம். அப்புறம் சில பேர் வந்து ரொம்ப எப்படி சொன்னால், சிறு வயசுலேயே அவங்க தற்கொலை இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி 96 வகை தோஷங்கள் இருக்குதான் நம்மளோட தர்ப்பண காரியங்களில் வந்து இறந்த போன ஆத்மாக்கள் செய்ய வேண்டிய இந்த பூஜை. இந்த 96 தர்ப்பண பூஜைகளும் இது ஆடி அமாவாசைகள், மகாலய அமாவாசை, தை அமாவாசைகள் பூர்த்தியாகும். அதனால தான் இந்த சிராத்த காரியத்தையும் இந்த தர்ப்பண காரியத்தையும் எப்படி எளிய முறையில் நீங்கள் செய்வது நான் எனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். பழைய டிக்டாக் ஆடியில் பாருங்கள். அதாவது நான் வந்து 2025 1ஆம் மாதம் 5ஆம் தேதி தான் டிக்டாக் நான் திறந்தேன். குரூப் அட்மினோட சொல்படி கேட்டு. அப்போ நான் வந்து மைத்ரா முகூர்த்தத்தை பற்றி பேசுகிறேன். கடன் சுமை இல்லாமல் எப்படி வாழ்வது, அந்த நேரத்தில் என்னென்ன மந்திரம் ஜபங்கள் பண்ணுறது, அதே மாதிரி வந்து அந்த நேரத்தில் வந்து அப்படி அந்த நேரத்தில் காயத்ரி மந்திரமாக ஜபம்னா உங்களுக்கு இந்த கடன் சுமை உங்களுக்கு வராமல் இருக்கும். அப்படியே இருந்தாலும் படிப்படியாக அது குறையும். அனுபவத்தில் சில பேர் வந்து 2 பேர் தான் அது செய்து பலன் பார்த்துருக்காங்க என்று சொன்னாங்க. ஏன்னா மற்றவங்களாம் கேட்பாங்க, பொதுவாக டிக்டாக்ல அப்படி தானே கேட்பாங்க, யாரும் அதை செய்ய மாட்டாங்க. காரணம், ஒன்று அவங்க நம்பிக்கை இருக்காது, 2வது இறை பக்தி குறைவாக இருக்கும், 2வது நேரம் இருக்காது. இப்போ உள்ள கால சூழ்நிலை வந்து வேலைக்கு காலையில் 7 மணிக்கு போகிறாங்க, வந்து சேர்றதுக்கு மணி 8-9 ஆயிடுது. அப்புறம் அதுக்கு பிறகு அவங்க வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு உட்காந்து ஜபம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு டைம் இருக்காது. ஆனால் இருந்தாலும் இவ்வளோ ஒரு கஷ்ட கால சூழ்நிலையிலையும் அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தி செய்து அவங்க இந்த மந்திர ஜபங்கள் பண்ணாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பலன் பார்ப்பாங்க. ஏன்னா இறைவன் எப்பயுமே யாரையும் ஏமாற்ற மாட்டேன் இல்லையா, அதனால நான் சொல்கிறேன். சரி, இப்போ வந்து இந்த 24ஆம் தேதி 7ஆம் மாதம் எல்லா கோயில்லையும், சில கோயிலில் தர்ப்பண காரியங்கள் அதில் போய் கலந்துக்குங்க. அப்படி சொந்தமாக செய்கிறவங்க என்கிட்ட கற்றுக்கிறவங்க செய்யுங்க. நாங்கள் வந்து 27ஆம் தேதி, அதாவது ஆடி அமாவாசை முடிஞ்ச ஒரு 27ஆம் தேதி 7ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 7 மணிக்கு 6 மணிக்கு தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஹோமம். திலாயாகம் சொல்லி இப்போட அதோட டீட்டெயில்ஸும் நான் அனுப்பியிருக்கேன். யார் பொறுப்புதாரி, அவங்க அம்மா தான் பொறுப்புதாரி, ராஜேஷ் அம்மான்னு இருக்காங்க, அவங்க 2 பேரும் செய்கிறாங்க. அந்த திலா ஹோமத்தை வழி நடத்துகிறாங்க. அவங்க நம்பர்லாம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இல்லை உமாமா நம்பர் கூட அடித்து நீங்கள் கேட்டுங்க. சரியாம்மா? சரி, நல்லது. இப்போ வந்து சிலர் வந்து எலுமிச்சை பழத்தை வந்து ராஜகனின்னு சில பேர் கேட்டாங்க விளக்கங்கள். ராஜகனி என்பது வந்து எல்லா எலுமிச்சை பழத்தையும் ராஜகனி கிடையாது, எல்லா எலுமிச்சை பழத்தையும் ராஜகனி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில எலுமிச்சை பழம் ரவுண்டாக இருக்கும், எலுமிச்சை பழம் பொதுவாக ரவுண்டாக இருக்கும், சில எலுமிச்சை கொஞ்சம் கூர்மையாக இருக்கும். இந்த ரவுண்டாக உள்ள இந்த பத்மபீடம் சொல்லுவாங்க. ரவுண்டாக இருக்கிற எந்த பழமோ அது வந்து பத்மபீடம், ரவுண்டாக தாமிரப்பூ மாதிரி ரவுண்டாக இருக்கும். அதில் வந்து ஒரு கோடு மேலேருந்து அந்த காம்பு பகுதியிலேருந்து அடிப்பாக கோடு ஒன்று அப்படியே வரும் தடிப்பாக, அதுதான் ராஜகனி. அதை அந்த மாதிரி கனிகள் கிடைச்சால்
அந்த கனியை எடுத்துகிட்டு போயிட்டு அம்பாள் பாதத்துலேயோ இல்லை விநாயகர் பாதத்துலேயோ பைரவர் பாதத்துலேயோ வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நீங்கள் சாமியோட பக்கத்தில் வைக்கலாம். அது கிடைப்பது கடிதம். ஏதோ ஒரு சில பழங்கள் தான் ராஜகனி வரும். எல்லாம் நினைக்கிறாங்க எலுமிச்சை பழத்தில் உண்மையிலே எலுமிச்சை ராஜகனி தான். ஏன்னா அதுக்கு வந்து ஆக்ருஷ்ண சக்தி அதிகம். ஒரு நல்லதையும் இழுக்க முடியும், கெட்டதையும் அதனால் இழுக்க முடியும். அது ஒரு சக்தி உண்டு. ஆனால் எல்லா எலுமிச்சை பழமும் ராஜகனி கிடையாது. எல்லா எலுமிச்சை பழமும் ராஜகனி கிடையாது. எந்த எலுமிச்சை பழத்தில் கோடு, அதாவது லைன் சொல்லுவாங்க இல்லையா, தலையிலேருந்து காம்பகத்திலேருந்து அடிப்பாகம் வரைக்கும் வர்ற பழத்துக்கு பேர் தான் ஒரு லைன் ஒன்று வரும். அதை ஒன்றா காமிக்க எனக்கு கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை கொண்டு போயிட்டு கோயில் சூடாயுதத்தில் குத்தாதீங்க. அது குத்துனா அது பழி, குத்துனாலே பழி. கொண்டு போங்க. மாலை கூட கோர்த்து நீங்கள் இது பண்ண வேணாம். அதை அழகாக கட்டுவாங்க ஊரில். அப்படி கட்டுத்தலை கூட பரவாயில்ல. இந்த எலுமிச்சை பழத்தை வாங்கி பைரவர் பாதத்தில் வச்சோ அதை ஹோமங்கள் செய்யும்போது தானம் பண்ணுங்க, ரொம்ப விசேஷம். அப்படியே குருமார்கள் பரவாயில்லம்மா நீங்கள் எனக்கு மாலை கோர்த்து கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னா சொல்கிறேன். என்னோட உபாசனை மார்க்கம் உங்களுக்கு சரியாக இருந்தால் ஏற்றுங்க, இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு விளக்கங்கள்லாம் கேட்குறேன். ஏன்னா ஒரு கனியை நம்ம கோர்க்கும் போது அது குற்றும் போது அது பழி தான். அதனால் இந்த பழி பூஜைகள் நம்ம பொதுவாக செய்வது இல்லை கோயில். அது வழக்கத்தில் வந்துருச்சு, பழக்கத்தில். அழகாக அப்படி கட்டுவாங்க, இந்த மாலையாக கட்டுவாங்க. இல்லைன்னா சோப்பு துணியில் அந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே கட்டி அதை மாலையாக கட்டி அப்படி போடுவாங்க. ஆனால் அந்த பழக்கம் வேலை கூட, அதனால் டக்குன்னு நூலை கொடுத்து குத்துறாங்க. அது மேலே பார்த்தா அது இல்லை, அந்த மாதிரி பூஜை இல்லை. அது கால சூழ்நிலையே மாறப்பட்டது. அதே மாதிரி எலுமிச்சை பழத்தை போய்ட்டு கனியை சொல்லுவது, எதுக்கு சொல்லுவாங்க எனக்கு தெரியல. அப்புறம் தேங்காய் உடைப்பது, எல்லாரும் தேங்காய் எதுக்கு உடைக்க சொன்னாங்க, தேங்காய் உடைச்சி அந்த கண் பகுதியில் விளக்கேற்ற சொன்னாங்க. அது எதிர்காலத்தில் தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிதறக்காய் உடைச்சா நல்லது அப்படி இல்லை. தேங்காய் உடைச்சி அந்த கண் பகுதியில் விநாயகருக்கோ பைரவருக்கோ அம்பாளுக்கோ திரி போட்டு தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லி ஒரு பழக்கம் வந்தது. அது காலப்போக்கில் அது மாறிடுச்சு, அது நிப்பாட்ட முடியாது. இனிமேல் மக்களே அதை அறிஞ்சு புரிஞ்சு மாறினா தான் முடியும். அதே மாதிரி நான் அந்த பூவம்பழத்தை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த பூவம்பழம் வந்து அதை அப்படி குறிச்சிங்கன்னா அது 5 கோடு வரும். அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா லேசாக புளிக்கும், தோற்பம், இனிக்கும். இது 3 சுவை கலந்தது இந்த பூவம்பழம். இது அற்புதமான பழம். இது ரொம்ப இந்த மலைக்காரவங்க கம்பத்துலாம் வச்சுருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பேர் அங்கே தான் வாங்கிட்டு வந்து ஹோமத்தில் ஆவர்த்தி பண்ணுவாங்க, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசை முடிஞ்சு நம்மளுக்கு வந்து கருட பஞ்சமின்னு வருது, ரொம்ப விசேஷம். கருட பஞ்சமி வந்து 29ஆம் தேதி, அதாவது எப்படி சொன்னால் ஆங்கிலத்துக்கு வந்து 29, 28. இந்த கருட பஞ்சமியும் நாக பஞ்சமியும் ரொம்ப உயர்ந்தது நம்ம குடும்ப சுபிஷத்துக்கு. எல்லாரும் வந்து கருட பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் சைவமாக சாப்பிட்டு கருட பகவான் மந்திரம் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த டிக்டாக் நான் சில மந்திரம் எழுதுவோம் இல்லையா, அது மந்திரம் நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். அதை நீங்கள் கற்றுக்கிட்டு, கருட பகவான் மந்திரம் வந்து அக்னி சுரூபம்னு சொல்லுவாங்க. வேதத்திலே மிக உயர்ந்த பரிகாரம் வந்து பிரயோகமே காருட பிரயோகம் தான். அதே மாதிரி இந்த காருட பிரயோக மந்திரமும், அதாவது இந்த கருட பகவான் மூல மந்திரம் நான் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், நீங்கள் கற்றுக்குங்க. இந்த வாட்டி தவறி விட்டாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் வர கருட பஞ்சமி அன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி மானசா தேவியோட மந்திரம் இருக்குது, அது வந்து நாக பஞ்சமி அன்னைக்கு சொல்லுங்க. பக்கத்தில் வரும். கருட பஞ்சமி வந்து 28, நாக பஞ்சமி 29. எனக்கும் திதி முன்ன பண்ண தான் வரும். இந்த நேரத்தில் இந்த மந்திர ஜபங்கள் கருட பஞ்சமி பண்ணால் இந்த குடும்பத்தில் வர இந்த தோஷங்கள், ஒற்றுமை குறைவு, இந்த சனீஸ்வர பகவான் பாதிப்பு, நவக்கிர தோஷங்கள்லாம் வந்து நிவர்த்தி ஆகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய திருவடி வைணவ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா, வைணவ ஆகமங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கருடன் உடைய திருவடி வந்து பெரிய திருவடி ஆழ்வார் சொல்லுவாங்க. அவர் தான் முதல் தரிசனம். 2வது ஆஞ்சநேய சுவாமி. சிறிய திருவடி ஆழ்வார் என்பது ஆஞ்சநேய சுவாமி. இப்போ எப்பயுமே இந்த வைணவர் வழிபாட்டில் வந்து இந்த கருட பகவானும் இந்த ஆஞ்சநேய சுவாமி நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வருவாங்க. எப்பயுமே அவரோட வழிபாடுகள் நீங்கள் செய்யலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஆஞ்சநேயருடைய வழிபாடு ரொம்ப முக்கியத்துவம் வந்து மூல நட்சத்திரம் அன்னைக்கு ரொம்ப சஞ்சாரம் பண்ணுவாங்க. அந்த ஜபங்கள், பூஜைகள், புரஸ்காரங்கள்லாம் பண்ணுவாங்க. அதில் அப்புறம் சொன்ன மார்கழி மாதம் வர மூல நட்சத்திரம் தான் ஆஞ்சநேய சுவாமி ஜெயந்தி. ஆனால் இருந்தாலும் இந்த கருட பஞ்சமி ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த அமாவாசை 24ஆம் தேதி வரைக்கும் சாந்திர மாதம் சொல்லுவாங்க. அதாவது 24ஆம் தேதி 7ஆம் மாதத்துக்கு பிறகு முகூர்த்த நிர்ணயம் பண்ணலாம் சொல்லி சில சாஸ்திரங்கள் சொல்லுது. அதை கடைப்பிடிக்கிறாங்க இந்தியாவில் உள்ள குருமார்கள்லாம். அதாவது ஆடி மாதம் அமாவாசையிலேருந்து ஆடி மாதம் அமாவாசை வரைக்கும் உள்ள இந்த
அமாவாசைக்கு 30 நாளும் ரொம்ப பூஜை புனஸ்காரங்களும் முக்கியத்துவம் கொடுத்து ஆடி அமாவாசைக்கு பிறகு சிலர் வந்து முகூர்த்த நிர்ணயம் பண்ணுவாங்க. கல்யாணம், கரகபிரவேசம் மற்ற எல்லாம் செய்வாங்க. ஆனால் என்னோட கணிப்பு வந்து என்னன்னு சொன்னால், நம்ம செய்கிற பூஜைகள் புனஸ்காரங்கள் நம்ம வந்து நம்மளுக்கு சொந்த முகூர்த்த நிர்ணயம் வந்து ஆடி அமாவாசைக்கு பிறகு நம்ம செய்யலாம். இந்த இரவனுக்குள்ள எல்லா பூஜைகளும் வந்து ஆடி அமாவாசையிலேருந்து ஆடி அமாவாசைக்கு சாந்திர மாதம் சொல்லுவாங்க. அதில் வந்து இரவனுக்குள்ள பூஜை புனஸ்காரம் விசேஷமாக செய்யலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஜை புனஸ்காரங்களை இந்த ஆடி 18 பிறகு தான் தாலி பிச்சு போடுவாங்க. இது எப்போ வரும்? ஆடி அமாவாசை முடிஞ்சு தான் வரும். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்திரங்கள் அழகாக சொல்லியிருப்பாங்க. அது எப்படின்னா, ஆடி அமாவாசை முடிஞ்ச வர ஆடி பெருக்கு, ஆடி 18 பெருக்கு தான் வந்து இந்த திருமாங்கல்யம் அணிவது, திருமாங்கல்யத்துக்கு கயிறு மாற்றுவது, லிங்கங்கள் ஸ்தாபனம் பண்ண, லிங்கங்கள் செஞ்சு வெள்ளியில் செஞ்சோ தங்கத்தில் செஞ்சோ தாலியில் பொறுப்பது, பூஜை பண்ணி, இதெல்லாம் வந்து இந்த ஆடி 18 பிறகுக்குள்ளே செய்வாங்க. எப்படின்னா ஆடி அமாவாசையிலேருந்து பூஜை பண்ணி ஆடி 18 அன்னைக்கு அது திருமாங்கல்யம் அணிவாங்க. அது தாரணம், திருமாங்கல்ய தாரணம் பூஜை சொல்லுவாங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அதே மாதிரி இந்த எப்பயுமே வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து நம்ம பித்திருக்கள் வழிபாடு கண்டிப்பாக நம்ம செஞ்சாதான், நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடு செஞ்சாதான் நம்மளுக்கு இறைவனோட ஆசீர்வாதமே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் எப்பயும் நான் சொல்லுவேன், வீட்டுக்கு முன்னுக்கு எப்பயுமே 3 விளக்கு ஏற்றுவீங்கன்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். வாசு, ருத்ரன், ஆதித்யன் 3 விளக்கு. அதாவது ஒரு கீழே வச்சுட்டாதீங்க, ஒரு மேஜை மாதிரி போட்டு ஒரு திண்டுலையோ தட்டு வச்சு ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அதில் 3 விளக்கு வைக்கணும். வாசு, ருத்ரன், ஆதித்யானும் பாவித்து பூஜிக்கலாம். விளக்கு முன்னோர்களை பாவித்து நம்ம பிரார்த்தனை வைப்பது. 2வது விளக்கு நம்மளுடைய ரிஷிகளுக்கு, சப்த ரிஷிகள் தான் நம்மளோட தாய் தந்தை, அவங்களோட வழி வந்து நம்ம கோத்திரங்கள். நம்ம எல்லாமே பூலோகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளும் ரிஷிகள், சப்த ரிஷிகளுடைய ஆதரவு இல்லாமல் பிறக்க மாட்டாங்க. 2வது விளக்கு சப்த ரிஷிகளுக்குள்ள விளக்கு. 3வது விளக்கு இந்திராஷ்டர் ஹோமம் சொல்லுவாங்க. இந்திராஷ்ட பகவான் அஸ்ததிக் பாலருக்கும் அது முக்கியத்துவம் பெறுவது யம தர்ம சுவாமி, யம தீபம் சொல்லுவாங்க. இப்போ எப்பயுமே வந்து வீட்டில் சூரியன் மறைஞ்ச பின் ஒரு 7 மணிக்கு மேலே தட்டில் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த 3 விளக்கு எப்பயுமே ஏற்றுங்க. அது சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஆடி அமாவாசைக்கு, மகாலய அமாவாசைக்கு, தை அமாவாசைக்கு தான் செய்கிறாங்க. இல்லை, 24 மணி நேரமும் நம்ம செய்யலாம். 24 மணி நேரமும் நம்ம செய்யலாம். அதே மாதிரி தினந்தோறும் வீட்டு முன்னுக்கு ஒரு சொம்பில் தண்ணி வைத்து இந்த 3 விளக்கு நீ தயவுசெய்து, அது வெங்கல விளக்காக இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, வெங்கல விளக்கு வீட்டில் பயன்படுத்துங்க. கோயிலில் வந்து இந்த பழங்கள், காய்கறிகளை சுவாமிக்கு விளக்கேற்றுங்க. இறப்பு காரியமான உத்தமமான புண்ணியமான காரியத்துக்கு மண் அகல் விளக்க செய்யப்பட்ட விளக்கு தீபம் ஏற்றுங்க. நான் அடிக்கடி தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஆரம்பத்தில் சில பேரை கொஞ்சம் இது பண்ணாங்க, இது உண்மையாக இருக்கும். ஆனால் வருங்காலத்தில் அதை வந்து மாறிக்கிட்டாங்க. 2வது அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த பைரவருக்கு வந்து பண கஷ்டங்கள் உள்ளவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்னா, இந்த முழு பாக்கு பார்த்துருக்கிறீங்களா, அது மகாலட்சுமி கடாட்சம். அதாவது செதுக்காத பாக்கு, உடைக்காத பாக்கு, முழுசு பாக்கு. அந்த பாக்கு வந்து சோப்பு துணியில் கட்டுங்க. சோப்பு துணியில் கட்டி குருக்கட்டை அனுமதி வாங்கணும். சில கோயில் இதெல்லாம் அணிவிக்க மாட்டாங்க. அந்த கோயில் குருக்கட்டை போயிட்டு, ஐயா இந்த மாதிரி நான் பாக்கு கட்டி கொண்டு வரேன், நீங்கள் ஒரு அணிவிப்பீங்களா சொல்லி கேளுங்க. அவர் அனுமதி கொடுத்தா அவர் கையில் கொடுத்து பைரவருக்கு செலுத்தி அவருக்கு பூசணிக்காய் அவருக்கு ஏற்ற பாருங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அந்த பாக்கை செதுக்கக்கூடாது, முழு பாக்கு. அது தோல் உரிச்சும் இருக்கலாம், தோல் உரிக்காமல் இருக்கலாம். இப்போ சில ஹோமங்கள்லாம் செய்கிறாங்க, பைரவர் ஹோமம் அஷ்டமி அன்னைக்கு, அங்கே போய் முழு பாக்கு கொடுங்க. முழு பாக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம். அதே மாதிரி 21 வகை பத்திரம்னா இலை, ஒரு இலைக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. அதில் வந்து கடன் சுமை இல்லாத அமைப்பு வந்து அகத்திக்கீரைக்கு தான் உண்டு. அப்போ அகத்திக்கீரை இருந்துச்சுன்னா அந்த இலையை உருவி நீங்கள் பைரவர் பூஜை பண்ணும் போது பைரவர் பூஜை விளக்கு எடுத்துன்னு குருக்கள்கிட்ட கொடுத்து இந்த அகத்திக்கீரையால் அவருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். ஆனால் இதெல்லாம் குருக்கள்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கி தான் செய்யணும். குருக்கள்கிட்ட போய் வாக்குவாதம் அறிவு சொல்லுவாங்க, குருக்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. குருக்கள்கிட்ட போது அனுமதி, ஐயா நான் அகத்திக்கீரை எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் அர்ச்சனை. ஏன்னா சில குருமார்களுக்கு இந்த விளக்கங்கள் தெரியலாம், அவங்க இல்லை செய்யக்கூடாது, அகத்திக்கீரை கசப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எது செய்தாலும் கோயிலில் வந்து அவங்க தான் குரு, அவங்கள்ட்ட அனுமதி வாங்காமல்
இதுவே நீங்கள் பரிகாரம் செஞ்சிடக்கூடாது, பழிக்காமல் போயிடும். நான் அடிக்கடி என்னோடய வழிபட்டது சொன்ன குருமார்கிட்ட பகச்சுக்கிட்டுக்கிட்டோ நம்ம எந்த ஒரு பூஜையும் பண்ணக்கூடாது, தப்பு, மிகப்பெரிய தவறு. அவங்கள்ட்ட அனுமதி கேளுங்க. ஒரு குருக்கள் அனுமதி கொடுக்கணும்னா இன்னொரு குருக்கள் கொடுக்க போகிறாரு. இன்னொரு கோயில், சின்ன கோயில் தான். பொதுவாக இந்த வழிபாடு ஆரம்பத்தில் ரொம்ப பெரிய கோயிலை ஏற்றுக்கலை, சின்ன கோயிலில் தான் 2008 ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் செய்து பலன் பார்த்த பிறகு தான் மக்கள் மத்தியில் இவ்வளோ பரவலாக இன்றைக்கி பைரவ வழிபாடு பரவலது. இதுக்கு மூல காரணம் நான் இல்லை, அம்பாள் புவனேஸ்வரியும் காசி கால பைரவர் தான் என்னோட ஆதாரம். அவங்க சொல்லி தான் நான் இதெல்லாம் செஞ்சேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த அகத்திக்கீரை ஹோமங்கள் செய்யும் போது போய் கொடுங்க. அதுவும் அகத்திக்கீரை 2 விதம் இருக்குது. ஒன்று வெள்ளை அகத்தி, 2வது சோப்பு அகத்தி. இந்த வெள்ளை அகத்திக்கு விட சோப்பு அகத்திக்கு ரொம்ப அமிர்தமான சக்தி இருக்குது. அதை ரொம்ப பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்துங்க, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி திருப்பி அடிக்க நான் சொல்லுவேன், பெண்கள் மகாலட்சுமி அம்சம், பெண்கள் முடி எடுக்காதீங்க. கர்ப்பமாக இருக்கும்போது நிறைய மந்திர ஜபங்கள் பண்ணுங்கள். மாத்ரு பித்ரு உடைய தோஷம் நம்ம வம்சத்துக்கு வரக்கூடாது. வருங்கால பிள்ளைகள் யோகமாக பிறக்கணும். கால பைரவர் 1,08,000 பேர் அதை மந்திரமாக அந்த பிள்ளைகளுக்கு பேர் அமைங்க. இதோட தர்மம், எனக்கு அகோரி சொன்ன தர்மத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கும் போது வீணா வாசிங்க, மகாலட்சுமி கடாட்சம். ஏன்னா அந்த குழந்தை வயிற்றில் உள்ள குழந்தை கேட்க மட்டும்தான் முடியும், பேச முடியாது, பார்க்க முடியாது, உணர முடியும், கேட்க முடியும். சும்மா வீணை சும்மா வீட்டில் இருந்து டங் 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 சும்மா அடித்தாலே எந்த சத்தியும் கெட்ட சத்தியும் கிட்ட வராது. வீட்டில் இந்த கர்ப்பசிரிகள் கண்டிப்பாக வீணை வாசிப்பாங்க, வீணை வாசிக்கிற கச்சேரிக்கு போவாங்க, வீணை வாசிக்கிற இடத்துல நின்று கேட்பாங்க. ஏன்னா அந்த குழந்தை மகாலட்சுமி அம்சமாக பறக்குமா அப்படின்னு நான் சொல்ல சாஸ்திரமே சொல்லுது. என் குரூப்பில் அடையும் சொல்லுவேன், கர்ப்பமாக்குறீங்களா, வீட்டில் சும்மா வீணை இருந்தால் வீணை கச்சேரிக்கு போகும். வீணை கச்சேரி மலேசியாவில் இல்லை, எல்லாம் ஊரில் தான் இருக்குது. வீணை இருந்தால் வீணை வாசிங்க. இல்லை சரஸ்வதி தேவியோடைய மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லைன்னா அசிதாங்க பைரவருடைய மந்திரமும் அதுக்கு புவனேஸ்வரி பைரவ மந்திரம் சொல்லிட்டு அசிதாங்க பைரவம் பிராமி மந்திரத்தை சொல்லுங்கள். நான் கூட முக்கியமான மந்திரம் கொடுத்துருக்கேன், சரஸ்வதியுடைய மூல மந்திரம், ரொம்ப அற்புத மந்திரம். ஓம் ஐம் ஸ்ரீம் வீணாஹே மம சங்கீத வித்தியாச பிரியச்ச குரு குரு கிரீம் ஸ்வாஹா. இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. நான் கூட நான் பேசின ஆடியோவில் கீழே எழுதியிருப்பேன். இது கர்ப்பமாக இருக்குங்க, இந்த மந்திரத்தை கண்டிப்பாக ஜபங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அப்புறம் நான் இந்த வில்வ கரண்டி நான் உங்களுக்கு காமிக்கணும். இது எங்கள் முன்னோர்களுடையது. ஏன்னா இது ஏன் நான் காமிக்கிறேன்னா, ஒரு குழந்தை பிறந்தவுடனே அவங்களுக்கு எப்படி அந்த சீனி தண்ணி கொடுப்பது வழக்கம் வச்சுருக்காங்க. ஆனால் சீனி தண்ணி அதுக்கு அர்த்தம் இல்லை. இதுதான் வில்வ கரண்டி. இது வெத்தலை கட்டி கூட சொல்லுவாங்க. இதுதான் வில்வ கரண்டி, முன்னோர்கள் பாய்ச்சது. இதில் தான் சரஸ்வதி பூஜை, சுவாமிக்கு இந்த சின்ன சின்ன விக்கிரகங்கள் சில வச்சுருப்பாங்க, அதுக்கு அபிஷேகம் பண்ணுறது, பூஜை பண்ணலாம் வச்சுருப்பாங்க. இந்த கரண்டியில் தான் வெங்கலத்தட்டில் ஜபம் பண்ணி குழந்தை 48 நாள், அதாவது குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறக்குதோ அந்த நட்சத்திரம் 25, 26, 27 நாள் வரும். அப்போ அந்த நாளைக்கு சீனி தண்ணி கொடுப்பாங்க. சீனி தண்ணி கொடுப்பதில்லை, வித்யா பிரகாசம்னு சொல்லி அதுக்கு உண்மையான பேர் சமஸ்கிருதத்தில் என்ன செய்வாங்கன்னா, இந்த கரண்டி உள்ளுக்கு 2-3 சொட்டு தேன், 2-3 சொட்டு சுத்தமான நெய், அதுவும் காராம்பஸ் நெய் குடித்தா விசேஷம். நல்லா குடைச்சி அதுக்கு முன்னாடி இந்த கரண்டிக்கு அபிஷேகம் பூஜைலாம் பண்ணி சரஸ்வதி தேவி உரு கொடுத்து, புவனேஸ்வரி அம்பாள் மந்திரம் உரு கொடுத்து, காயத்ரி மந்திரம் அந்த மூல மந்திரம் கூட வரலாம், பைரவோட மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் உயிர் கொடுத்து, இந்த கரண்டி உள்ளுக்கு நெய் 2-3 சொட்டு, தேன் சொட்டு லேசாக குடைச்சி லேசாக நாக்கில் அந்த குழந்தை நாக்கில் லேசாக வைக்கணும். இதுதான் சீனி தண்ணி குடிப்பது. இதுக்கு பேர் வித்யா பிரகாசம்னு சொல்லுவாங்க, நாக்கில் வைப்பது. இது குழந்தை பிறந்து 27 நாள் அந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறக்குதோ நட்சத்திரம் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். அது ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறக்குதோ அந்த நட்சத்திரனுடைய பைரவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரை நினைச்சு தான் செய்யணும். அவர் தான் நட்சத்திர குலதெய்வம், குடும்ப குலதெய்வம் அவர் தான். இது நான் சொல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த வில்வக்கண்டி நம்ம போய் கேட்டாங்க, இது வில்வக்கண்டி எப்படி இருக்கும், இது வெத்தலை கண்டி கூட சொல்லுவாங்க. இதுதான் இந்த குழந்தைக்கு அன்ன பிரசன்னம், அதாவது சோறு ஊட்டும் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் இதுதான் பயன்படுத்துகிறோம். ஆனால் இதெல்லாம் இப்போ இல்லை. அந்த காலத்தில் இப்போ எங்கள் முன்னோர்கள் பரம்பரை பண்டார குருமாராக இருப்பதால் இது எங்களுக்கெல்லாம் தெரியுது. நான் உங்களுக்கு டிக்டாக் சொல்கிறேன், எல்லாரும் தெரிஞ்சு வச்சு. இது எங்கே கிடைக்கும்னு சொன்னால் காசிக்கு போனீங்கன்னா கிடைக்கும்,
டெல்லியில் கிடைக்கும், தமிழ்நாட்டில் இது சில கடைகளில் பார்த்தேன். நீங்கள் பாருங்கள், இந்த கண்டிப்பாக ஊருக்கு எல்லோரும் போவீங்க, இல்லை நீங்கள் வாங்கிட்டு உங்கள் பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம், உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கணும். அப்போ நம்ம பூஜை பண்ணும்போது இதை பயன்படுத்தலாம் இல்லையா? ரொம்ப விசேஷம். ஏன்னா இதில் வந்து பாருங்கள், சக்கரம் இருக்கும், பாருங்கள் சக்கரம் இருக்கும், பத்மபீட சக்கரம், உள்ளுக்கும் இந்த பத்மபீட சக்கரம் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து வெல்வ கரண்டி, இதுக்கு பேர் வெத்தலை கரண்டி கூட சொல்லுவாங்க. இந்த கரண்டியில் வச்சு தான் குழந்தைங்களுக்கு எல்லா இந்த பிரசன்னம், சீனி தண்ணி ஊட்டுவது எல்லாம் இந்த கரண்டியை வச்சு பூஜிப்பது. இது கிடைக்காத பட்சத்தில் சில பேர் வலம்புரி சங்கால செய்வாங்க. வலம்புரி சங்கு வந்து 1 இன்ச்சு வலம்புரி சங்கு வாங்கி வச்சுக்கோங்க எல்லாரும் ஊருக்கு போனால். இந்த சங்கில் கூட நீங்கள் செய்யலாம். ஒரு இன்ச்சு சங்கு தான் இது பாருங்கள். இது வலம்புரி சங்கு. இதெல்லாம் வந்து ஊரில் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா உமா தொடர்பு கொள்ளுங்க, அவங்க தான் எங்களுக்குலாம் வாங்கி கொடுத்தாங்க இந்த சங்கு. அவங்கள்ட்ட இருந்தால் காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. நாங்கள் திரும்பி சொன்ன டிக்டாக்ல பிஸ்னஸ் பண்ணல, இதுதான் வந்து ஒரு ஆன்மீக தகவல். சரியாம்மா? சரி. அப்போ இந்த ஆடி அமாவாசை பூஜை வந்து தயவுசெய்து யாரும் நழுவு விட்டுறாதீங்க. அப்படி நாங்கள் செய்கிற ஹோமத்துக்கு வந்து கலந்து கூட பரவாயில்ல. எல்லா கோயில்லையும் சில கோயிலில் இந்த தர்ப்பண காரியங்கள் ஆத்துவத்தில் செய்கிறாங்க. ஆனால் கோயில் உள்ளுக்கு செய்யக்கூடாது. திருப்பி சொல்கிறேன், என்னை உபாசனை பலன்பற்றவங்க கரைக்கிற ஓரத்தில் செய்யக்கூடாது. உப்பு காத்த இடம், ஆற்று ஓரம் சுத்தமாக நதிகள் ஓரத்தில் செய்யலாம். இல்லைன்னா மற்ற இடங்களில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் மாட்டு தொழுவம், மாட்டுக்கொட்டாய், ஆற்று ஓரம், இல்லைன்னா மலடி வாரம், கோவிலுக்கு வெளியே ஆற்று ஓரம், இந்த மாதிரி இடத்துல இந்த தர்ப்பண காரியங்களை செய்யலாம். அதனால் ஜெயந்தி மந்திரகாளி மற்றும் ஜெயலி மங்கள மந்திரகாளி பத்திரகாளி கபாலி துர்கா மகாசிவராத்திரி சுவாசுர நமஸ்தே மகாதேவி சிவத்மகே விஷ்ணுவதி மகேதன்னோ லட்சுமி பிரஜோதியாரு. இன்னைக்கு ஜெகன்மாதா யோகமாய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரோடைய ஆன்மீக தகவல். ஓம் காசிகால பைரவி அர்ப்பணம் சொல்லணும். ஓம் ஸ்ரீ பைரவ சிவமஸ்து.